Hi folks, welcome to Ayisha's Aasha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான புதினா சட்னி. இந்த புதினா சட்னி எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராகவே செய்வாங்க. நான் எப்போ இந்த சட்னி பண்ணாலும் எங்கள் அம்மா அளவுக்கு டேஸ்ட் வராது. ஆனால் இந்த தடவை எக்ஸாக்டாக எங்கள் அம்மா பண்ண மாதிரியே வந்துச்சு. அதனால இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புதினா சட்னியோட ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா, நீங்கள் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ், குஷ்கா அப்படி இல்லாட்டி கர்ட் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுட சுட வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், புளி, வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இந்த பொருட்கள் மட்டும் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி ஆயிரும். அம்மி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சட்னியை அம்மியில் அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லாதவங்க மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம இருக்கிறதுலே சின்ன சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் வந்து ரஃப்பாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறவங்க 4 சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறவங்க பாதி பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துருக்கோம். 2 ஸ்ட்ரிப் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஒரு கைப்பிடி புதினா இலையை கிள்ளி வச்சது சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் பிடிக்குன்னா அதையுமே நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சது சாப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஃபுல்லான மாதிரி தான் இருக்கும் ஜார், ஆனால் அதை அரைக்கும் போது குவான்டிட்டி கம்மியாயிரும். 3 பச்சை மிளகாயை நான் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எப்படி அரைக்கணுன்றதை இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்க்கு அப்புறம் நான் சொல்லித்தரேன். இந்த மனிதர்கள் நம்ம வேறு நாட்டில் வாழ்ந்தாலும் நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதாவது ஒரு சிமிலாரிட்டிஸ் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற புதினா சட்னி மாதிரியே அமெரிக்காலேயும் புதினா ஜாம், அப்படி இல்லாட்டி புதினா ஜெல்லி, அப்படி இல்லாட்டி புதினா சாஸ், இந்த மாதிரி பேரில் புதினா சட்னியை வந்து ஒரு டிப்பாக வந்து லேம் சாப்ஸோடு அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பிட்ற புதினா சட்னியோட ஃப்ளேவர் இல்லைனாலும் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். சட்னின்றது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அதிகமான குவான்டிட்டியில் சாப்பிடாம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்பவே டெலிஷியஸாகவும் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. ஆந்திராவில் இப்படி தான் ஒரு சேயிங்ஸ் இருக்குது, யுவர் மீல் பிகின்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் சட்னி. இந்த சட்னியை நம்ம ஊரில் தொகையல் அப்படி இல்லாட்டி துவையல் அப்படின்னு சொல்லுவோம். ஆந்திராவில் இதை பச்சடின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் சாமந்தின்னு சொல்லுவாங்க. மகாராஷ்டிராவில் இதை தீச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ பிரபலமாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் வந்து சட்னி. இதை நீங்கள் ஸ்டார்டர்ஸ்க்கு டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி சேர்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும் இதோட டெக்ஸ்சர். அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அந்த ஹர்ப்ஸில் உள்ள ஃப்ளேவர் வந்து போயிடும். இந்த புதினா சட்னி ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்வையாளர்கள் சந்தாதாரர்களாக இணைவீர்கள் என்பதே ஆயிஷாவின் ஆஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.